லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை, நேர்காணல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. சாலமோனின் மன்றாட்டிற்கு பதிலளித்த கடவுள். என் கடவுளே, இவ்விடத்தில் வேண்டுதல் செய்வோர் மீது கண்களை திருப்பி அவர்களுக்கு செவிசாய்ப்பீராக. ஆண்டவராகிய கடவுளே, உமக்கான தங்குமிடத்திற்கு எழுந்தருள்வீராக என்றார் சாலமோன். மேலும் உமது பேராற்றல் விளங்கும் பேழையும் எழுந்து வருவதாக. ஆண்டவராகிய கடவுளே, குருக்கள் மீட்பெனும் ஆடையை அணிந்து கொள்வார்களாக. தூயவர் நன்மை செய்வதில் மகிழ்வார்களாக. ஆண்டவராகிய கடவுளே, நீர் திருப்பொழிவு செய்த என்னை புறக்கணியாதீர். அடியான் தாவீதுக்கு நீர் காட்டிய பேரன்பை நினைவு கூறும் என்றார் சாலமோன். இவ்வாறு சாலமோன் தம் மன்றாட்டை முடித்ததும் வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி எரிபலியையும் மற்ற பலிகளையும் எரித்தது. ஆண்டவரின் மாட்சி கோவிலை நிரப்பியது. ஆண்டவரின் மாட்சி அவர் இல்லத்தை நிரப்பியிருந்ததால் குருக்கள் ஆண்டவரின் இல்லத்தில் நுழைய முடியவில்லை. நெருப்பு இறங்குவதையும் ஆண்டவரின் மாட்சி கோவிலில் இருப்பதையும் இஸ்ரேலின் மக்கள் அனைவரும் கண்டபோது தரையில் முகம் குப்புற வீழ்ந்து வழிபட்டனர். ஆண்டவர் நல்லவர், அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது என்று அவருக்கு நன்றி கூறினர். நேர்காணல். திரு அவையில் சிறப்பிக்கப்படும் துறவரத்தாருக்கான யூபிலி. அர்ப்பணிக்கப்பட்ட துறவிகளின் மறைப்பணி வாழ்க்கையானது திரு அவையின் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலமாக இருக்கின்றது. கிறிஸ்தவ அழைப்பின் உள்ளார்ந்த தன்மையை வெளிப்படுத்துவதாலும் முழு திரு அவையும் ஒன்றிணைவதற்கு மணமகனாம் இயேசுவுடன் இணைந்து அவரது பணிக்காக செயல்படுவதாலும் திரு அவையின் இதயமாக அர்ப்பணிக்கப்பட்ட துறவிகள் இருக்கின்றனர். திரு அவையில் அக்டோபர் 8 மற்றும் 9 ஆகிய நாட்களில் துறவரத்தாருக்கான யூபிலியானது சிறப்பிக்கப்பட இருக்கின்றது. எனவே இன்றைய நமது நேர்காணலில் அத்துறவரத்தாருக்கான யூபிலி பற்றிய கருத்துக்களை எடுத்துரைக்க இருப்பவர் அருள் சகோதரி அந்தோணி புஷ்பம். கோயம்புத்தூரில் உள்ள பிரான்சிஸ்குவின் புனித காணிக்கை அன்னை சபையை சார்ந்த அருள் சகோதரி அந்தோணி புஷ்பம் அவர்கள் அச்சபையின் ரவேல் மறை மாநிலத்தின் மாநில தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். சகோதரி அவர்களை திரு அவையில் சிறப்பிக்கப்படும் துறவரத்தாருக்கான யூபிலி பற்றிய கருத்துக்களை எடுத்துரைக்க எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் அன்புடன் அழைக்கின்றோம்.
வணக்கம் அருள் சகோதரி அந்தோணி புஷ்பம் அவர்களே. துறவரத்தாருக்கான யூபிலி திரு அவையில் கொண்டாடப்பட காரணம் என்ன என்பது பற்றி எங்களுக்கு கொஞ்சம் கூறுங்களேன். வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். துறவரத்தார் அல்லது துறவர சபைகள் மணமகளாம் திரு அவையின் பல்வேறு அணிகலன்கள் என இரண்டாம் வத்திக்கான் சங்க ஏடுகள் கூறுகின்றன. துறவர அர்ப்பண வாழ்வை மேற்கொள்ளும் துறவரத்தார் அனைவரும் திரு அவையின் உறுப்பினர்கள் மற்றும் திரு அவையின் பணிகளை தங்கள் வாழ்வாக கொண்டு செய்து வருவதால் துறவரத்தார் யூபிலியை நாம் கொண்டாடுவது சாலச் சிறந்தது. இன்னும் சிறப்பாக அர்ப்பண வாழ்வு சபைகளுக்கான யூபிலி கொண்டாடப்படுவதன் நோக்கம் திரு அவையின் நன்றி உணர்வையும் புதுப்பித்தலையும் உலகுக்கு நம்பிக்கை மற்றும் அமைதியை வழங்கும் சாட்சியத்தையும் இது வலியுறுத்துவதாகும். நற்செய்தி எடுத்துரைக்கும் முறையில் கிறிஸ்துவை பின்பற்றுவதே துறவர வாழ்வின் அடிப்படை அளவுகோல். இதை எல்லா துறவரத்தாரும் தனது மேல்வரி சட்டமாக கொண்டிருக்கட்டும் எனவும் வத்திக்கான் சங்க ஏடு துறவர வாழ்வை புதுப்பித்தல் எண் 2 நமக்கு கூறுகிறது. துறவரத்தார் யார் என்பதை சாதாரணமாக சொல்லணும்னா, இவ்வுலகத்தில் உள்ள பொருட்கள், உறவுகள் இவை எல்லாவற்றையுமே கிறிஸ்துவின் அன்புக்காக துறந்தவர்கள். அதாவது இவையெல்லாம் எனக்கு வேண்டாம் என விடுத்து நற்செய்தி மதிப்பீடுகளை பின்பற்றி அர்ப்பண வாழ்வை மேற்கொள்பவர்கள் துறவிகள். இவர்கள் துறவர சபைகளோடு தங்களையே ஒன்றிணைத்து வாழ்கிறார்கள். கிறிஸ்துவின் மேல் உள்ள பேரன்பால் தாங்களாகவே விரும்பி நற்செய்தி அறிவுரைகளான கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல் என்ற வார்த்தைப்பாடுகள் வழியாக தங்கள் வாழ்வை கிறிஸ்துவை நெருங்கி பின்பற்றுவதில் அவரது மணமகளாகிய திரு அவையின் திருப்பணிகளுக்கு தங்களையே கையளிக்கின்றனர். துறவிகளாக வாழ்ந்த பலர் இன்று புனிதர்களாக உள்ளனர். அப்படி வாழ்ந்தவர்களில் இருவரை பற்றி இங்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலில் புனித பிரான்சிஸ் அசிசியார். இவர் எங்கள் சபையின் 2ஆம் பாதுகாவலர். மற்றொரு புனிதரை பற்றி கூற வேண்டுமெனில் அவர் கார்மேல் சபை துறவியாக வாழ்ந்து மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலராக திகழ்கிறார். குழந்தை இயேசுவின் புனித தெரசால். துறவிகள் புனித வாழ்வுக்கு சிறப்பாக அழைப்பை பெறுகிறார்கள் என்பதை பல்வேறு வகைகளில் நம்மால் இந்த 2 புனிதர்கள் வழியாக புரிந்து கொள்ள முடிகிறது. துறவரத்தார் இந்த உலகத்திற்கு அளிக்கும் பங்களிப்பு என்ன என்பது பற்றி கூற முடியுமா? துறவிகளின் பங்களிப்பு இந்த உலகிற்கு அளப்பரிது. இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு அவரது சீடர்கள் தூய ஆவியாரின் வல்லமை பெற்று உலகெங்கும் சென்று இயேசுவை பற்றி அறிவித்தார்கள். அந்த நற்செய்தியை கேட்டு இயேசுவின் பால் கவர்ந்தெழுக்கப்பட்டு நற்செய்தியின் விழுமியங்களை அப்படியே வாழ வேண்டும் என்று தங்களது வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் துறவிகள். இறைவன் மேல் கொண்ட பேரன்பால் தூய ஆவியின் வழி நடத்துதலால் அவர்களைப் போலவே நாங்களும் வாழ வேண்டும் என்று பலர் முன்வந்து குழுமமாக வாழத் தொடங்கினார்கள். அதையே துறவர குழும வாழ்வு என்கிறோம். ஒரு சிறு மெழுகுதிரியாய் இருந்த வெளிச்சம் இப்போது கலங்கரை தீபமாக பலருக்கு வாழ்வளிக்கிறது. துறவர சபைகளின் பங்களிப்பை பற்றி 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் துறவர வாழ்வை புதுப்பித்தல் எண் 7 மிக தெளிவாக கூறுகிறது. இச்சபைகள் கடவுளுக்கு உயர்மிகு புகழ்ச்சி பலியை ஒப்புக் கொடுக்கின்றன. கடவுளின் மக்களை தூய்மை நெறியில் வளன்மிகு பலன்களால் மேன்மைப்படுத்துகின்றன. தம் முன் மாதிரியால் அவர்களை தூண்டுகின்றன. மறைவான திருத்தூது வளத்தால் அவர்கள் பெருகுமாறு செய்கின்றன. இவ்வண்ணம் திரு அவையின் மாட்சியாகவும் விண்ணக கொடைகளை வழங்கும் ஊற்றாகவும் உள்ளன. கிறிஸ்து தன் மணமகளான திரு அவையோடு பிரிக்க முடியாத முறையில் இணைந்திருக்கிறார். அதுபோல துறவர சபைகளும் திரு அவையோடும் திரு அவையின் திருத்தூது பணிகளோடும் பிரிக்க முடியாத வகையில் தன்னை அல்லது தங்களை இணைத்திருக்கின்றனர். முதலில் மற்ற நம்பிக்கையாளர்களை விட துறவரத்தாருக்கு ஜெபிக்க அதிக நேரம் கிடைக்கிறது. இளையோருக்காக, இறை அழைத்தலுக்காக, நோயில் வாடுவோருக்காக, உலக அமைதிக்காக மற்றும் இறந்தோருக்காக என பல்வேறு கருத்துக்களுக்காக பரிந்துரை ஜெபம் செய்கின்றனர். மக்களும் இவர்களிடம் சென்று ஜெப உதவி கேட்கின்றனர். இரண்டாவதாக, திரு அவை சட்ட எண் 778 படி தங்களது பங்கு ஆலயங்களிலும் பள்ளிகளிலும் மற்றும் தங்களிடம்
எந்த விதத்திலாவது ஒப்படைக்கப்பட்டுள்ள எல்லா பணிகளிலும் மறைக்கல்வி கற்றுத்தருவதை அக்கறையுடன் செய்து வருகின்றனர். அடுத்தபடியாக திருவழிபாட்டு நிகழ்வுகளில் நம்பிக்கையாளர்கள் ஈடுபாட்டுடன் பங்கேற்க துறவிகள் உதவி செய்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் அருள் அடையாளங்கள் பெற அவர்களை தயாரிக்கின்றனர். மரியாயின் சேனை, இளையோர் இயக்கங்கள், பாடகர் குழு, அன்பிய கூட்டங்கள் மற்றும் இல்ல சந்திப்புகளில் ஈடுபட்டு மக்களுக்கு இறை வார்த்தையை அறிவித்தும் தங்களது பிரசன்னத்தால் இயேசுவை உலகிற்கு காட்டும் கருவிகளாக திகழ்கிறார்கள். மேலும் கல்வி நிறுவனங்கள், மருந்தகங்கள், மருத்துவமனைகள், சமூக சேவை மையங்கள் என அனைத்தின் வழியாகவும் எல்லா இன, மத, மொழி பேசுபவர்களுக்கும் நற்செய்தியை நகரங்களில் மட்டுமல்ல பட்டி தொட்டி எல்லாம் அறிவிக்கிறார்கள். இன்னும் குறிப்பாக கைம்பெண்கள், முதியவர்கள், கைவிடப்பட்டவர்கள், சிறையில் இருப்போரை சந்தித்தல், அவர்களின் குடும்பங்களுக்கு ஆதரவு தருவது, பெற்றோர் இன்றி வாழும் குழந்தைகளை பாதுகாத்து அவர்களுக்கு கல்வியை கற்பிப்பதுடன் அவர்களின் வாழ்வை மேம்படுத்துவது என எல்லா துறைகளிலும் துறவறத்தாரின் பங்களிப்பு இன்றைய உலகிற்கு தேவையாக உள்ளது. பெரிய பெரிய அமைப்புகளால் செய்ய முடியாத காரியங்களை துறவிகள் எளிதாக செய்ய முடியும். காரணம், அவர்கள் இயேசுவின் அன்புக்காக அனைத்தையும் செய்கிறார்கள். உதாரணமா சொல்லணும்னா, இந்தியாவில் கல்கத்தா நகரில் ஒரு துறவி செய்த செயல் பிற்காலத்தில் இந்த உலகமே அவர்களை வியப்புடன் பார்த்தது. அவங்க வேறு யாரும் அல்ல, அன்னை தெரசா என்று அன்புடன் அழைக்கப்பட்ட துறவி. இன்று அவர் ஒரு புனிதை. ஒரு துறவியாக இருந்து அவர்கள் ஆற்றிய சேவை மகத்தானது. அதற்கு காரணம் அந்த துறவி இறைவன் மேல் கொண்டிருந்த அன்பு. அவரை நெருங்கி பின்பற்றியதால் தான் தொழு நோயாளர்களையும் சாவின் விளிம்பில் உள்ளவர்களையும் தொட்டு குணப்படுத்தி இயேசுவின் முகத்தை அவர்களுக்கு காட்டியவர்கள். இது போன்ற பெரிய அறிமுகம் இல்லாமல் தாங்கள் வாழ்கின்ற இடங்களில் துறவிகள் சாதாரண வேலைகளை அன்புடனும் மகிழ்வுடனும் இரக்கத்துடனும் செய்து புனித வாழ்வு வாழ்கின்றனர். எனவே மீண்டும் கூறுகிறேன், துறவிகளின் பங்களிப்பு இந்த உலகிற்கு அளப்பரிது. ஒரு துறவியாக இந்த யூபிலி நாளில் நீங்கள் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன என்பது பற்றி கூறுங்களேன். பிரான்சிஸ்குவின் புனித காணிக்கை எண்ணெய் சகோதரியல் சபையில் வார்த்தைப்பாடு கொடுத்து ஒரு துறவியாக கடந்த 39 ஆண்டுகளாக இந்த சபையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சபையால் வழங்கப்பட்ட அனைத்து பணிகளையும் என்னால் முடிந்த அளவு நிறைவுடனும் மகிழ்வுடனும் செய்து வந்துள்ளேன். இவை அனைத்திற்கும் காரணம் நான் தினமும் நற்கருணையிலிருந்து பெறுகின்ற அருள். முடிந்த அளவு தினமும் திவ்ய நற்கருணை முன் 1 மணி நேரம் செலவிடுவேன். நம்ம சூரிய ஒளியில நிற்கும் போது அதன் கதிர்கள் நம்மை தாக்கும், நமது தோல் சுடும். அதுபோல நற்கருணை முன் அமர்ந்து ஜெபிக்கும் போது அவரது அருளால் நான் தாக்கப்படுகிறேன் என்பதை அனுபவித்துள்ளேன். இன்று பல்வேறு அறிவியல் நுண் தொழில்நுட்ப காலத்தில் திருவழிபாட்டு நிகழ்வுகள் அனைத்தும் நம் உள்ளங்கையில் உள்ள ஸ்மார்ட் போன் வழியாக உள்ளது. திருப்பலி, ஆராதனை, இறைவார்த்தை வாசிப்பு, திருப்பாடல்கள் என அனைத்தும் நாம் இருக்கும் இடத்தில் இன்னைக்கு கிடைக்குது. மருத்துவமனையில் உள்ளவர்கள், முதியோர் காப்பகங்களில் உள்ளவர்களுக்கு இது பெரும் உதவியாக உள்ளது. இந்த வசதி மக்களை ஆலயத்தில் வந்து நற்கருணை முன் அமர்ந்து ஜெபிப்பதை சற்று குறைத்து கொண்டே வருகிறது. எனவே ஆலயத்திற்குள் சென்று நற்கருணை முன் அமர்ந்து அங்கிருக்கும் உயிருள்ள இயேசுவுடன் பேசுவோம். உலக முடிவு வரை என்னாலும் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறிய அவர் நம்மை தனித்து விடுவதில்லை, நம்முடன் வாழ்ந்து வருகிறார். ஆலயத்தில் நற்கருணை பேழையில் உயிருடன் இருக்கிறவர். திருப்பலியில் நற்கருணை வடிவில் அவர் நம்முள் வரும்போது நமது இரத்தத்தோடு இரண்டாக கலக்கிறார். இத்தகைய வாழும் இயேசுவுடன் உறவை பலப்படுத்துவோம். அவர் நம்முடன் பேசுவதை உற்று கேட்போம். தமிழ் கலாச்சாரத்தில் தெய்வீக புலவர் என கருதப்படும் திருவள்ளுவர் துறவு பற்றி கூறுகையில் குறள் 350 இவ்வாறு கூறுகிறார்: பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. எதிலும் பற்றில்லாதவராக யார் இருக்கிறாரோ அவரிடம் மட்டுமே பற்று கொள்ள வேண்டும். துறவறத்தினர் தம் பற்றுகளை விட்டொழிப்பதற்கு அத்தகையோரிடம் கொள்ளும் பற்றுதான் துணை நிற்கும்.
நமக்காக தன்னையே முற்றிலும் தந்த நற்கருணையில் என்றும் வாழும் இயேசுவிடம் நம்மை கையளிப்போம். நற்கருணை பக்தியை வளர்த்து கொள்வோம். நன்றி. நன்றி அருள் சகோதரி அந்தோணி புஷ்பம் அவர்களே. மிக தெளிவாக எளிமையாக துறவரத்தாருக்கான யூபிலி பற்றிய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களது பணி சிறக்க எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். திரு அவையில் சிறப்பிக்கப்படும் துறவரத்தாருக்கான யூபிலி என்ற தலைப்பில் இன்றைய நேர்காணலினை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. இறையன்பில் வேரூன்றி நான் பிறரன்பில் செழித்தோங்கி அவரன்பின் ஆற்றலிலே நான் அவனிலே காலூன்றி இறையன்பில் வேரூன்றி நான் பிறரன்பில் செழித்தோங்கி அவரன்பின் ஆற்றலிலே நான் அவனிலே காலூன்றி அன்பு பணியாற்றுவேன் அவர் அன்பில் பணியாற்றுவேன் அன்பு பணியாற்றுவேன் அவர் அன்பில் பணியாற்றுவேன் அவர் அன்பே அன்பே உயர்ந்தது இறை அன்பே உலகில் சிறந்தது அன்பே அன்பே உயர்ந்தது இறை அன்பே உலகில் சிறந்தது அன்பிற்காய் மனுவான அன்பிற்காய் தன்னை தந்த அவர் அன்பே உலகில் சிறந்தது அவர் அன்பே உலகில் சிறந்தது. மதவெறியை வேறறுத்து தினம் மனித இனம் தன்னை நினைத்து கல்வாரி சரித்திரத்தை நான் காலமெல்லாம் காத்திடவே மதவெறியை வேறறுத்து தினம் மனித இனம் தன்னை நினைத்து கல்வாரி சரித்திரத்தை நான் காலமெல்லாம் காத்திடவே அன்பு பணியாற்றுவேன் அவர் அன்பில் பணியாற்றுவேன் அன்பு பணியாற்றுவேன் அவர் அன்பில் பணியாற்றுவேன் அவர் அன்பே அன்பே உயர்ந்தது இறை அன்பே உலகில் சிறந்தது அன்பே அன்பே உயர்ந்தது இறை அன்பே உலகில் சிறந்தது அன்பிற்காய் மனுவான அன்பிற்காய் தன்னை தந்த அவர் அன்பே உலகில் சிறந்தது அவர் அன்பே உலகில் சிறந்தது அவர் அன்பே உலகில் சிறந்தது அவர் அன்பே உலகில் சிறந்தது. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.